என்ன என் பொண்ணு முகத்துல சந்தோஷம் எக்கச்சக்கமா இருக்கு. அந்த அளவுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு? சித்தார்த் கூட எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தியா? ஐயோ அதெல்லாம் இல்லம்மா. கேட்டா நீங்களே அசந்து போய் என்ன பாராட்டுவீங்க. ரொம்ப பிரில்லியண்டா ஒரு விஷயம் பண்ணம்மா. அப்படியா? என்ன பண்ண சொல்ல? நான் உன்னை பிரில்லியன்ட்னு ஃபீல் பண்றேனா இல்லையான்னு அப்புறம் சொல்றேன். பரவாயில்லையே, ஏகப்பட்ட வேலை பண்ணிருக்கியே. வீட்ல எல்லாரும் செம்ம கடுப்பாயிட்டாங்கம்மா அந்த பொம்மை மேல. அத யூஸ் பண்ணி தான் சிவகாமி ஆண்டி கிட்ட அது இதுன்னு போட்டு விட்டுட்டேன். அவங்களும் பயங்கர கடுப்பா தான் ஆயிட்டாங்க. இது ஒண்ணு போதுமா? சித்தார்த் ஏன் பக்கம் சாயறதுக்கு. சித்தார்த் என்கிட்ட வந்துட்டா எனக்கு அது போதுமா. சித்தார்த் எனக்கு வேணுமா? என்ன நீங்க பெரிய வக்கீல்னு பார்த்தா உங்க பொண்ணுக்கு இப்படி தப்பான விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்ல வந்த ஜெகதீஷ் ச்சே, இப்பவே கீழே போ. பொம்மியை எந்த ஹால்ல வச்சு எல்லாரும் அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல வச்சு அத்தனை பிரச்சனைக்கும் தமனா தான் காரணம்னு சொல்லவா? சாரி சாரி சாரி, வெரி சாரி வெரி சாரி, வெரி 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 சாரி ஜெகதீஷ். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தமனாக்கும் வயசு கம்மிதான். சித்தார்த் மேல ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா விதி சித்தார்த்தையும் பொம்மையையும் ஒண்ணு சேர்த்துருச்சு. ஒரு வகையில அவங்க ஒண்ணு சேர்றதுக்கு நானும் காரணம். இனிமேல் அவன் பின்னாடி போய் அவனை டிஸ்டர்ப் பண்றது நல்லா இல்ல. விலகி வர்றதுதான் நல்லது. புரியுதுங்களா? எனக்கு நல்லா புரியுது. ஐம் வெரி சாரி ஜெகதீஷ். ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க வாழ்க்கையில மூக்க நுழைக்கிறதே தப்பு. அவங்க லைஃபை கெடுத்து உள்ள நுழையணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. ஐம் வெரி சாரி. ஒரு அம்மாவா நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த வீட்ல ஏற்கனவே எனக்கும் அப்பாவுக்கும் டேர்ம் சரியில்லை. அவர் உங்க பொண்ணை கெஸ்டா கூட்டு வந்திருக்காரு. அதனாலதான் நான் சொல்றதுக்கு தயங்குறேன். அதுவும் இல்லாம சித்தார்த்துக்கு தமனா ஃப்ரெண்டு. சித்தார்த்துக்கும் தர்ம சங்கடத்தை கிரியேட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இப்போதைக்கு இதை சொல்ல மாட்டேன். ஆனா ஃபியூச்சர்ல சித்தார்த்துக்கும் பொம்மிக்கு நடுவுல தமனாவால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இதை மன்னிக்கவே மாட்டேன். ஒரு ஆள் விடாம எல்லார்கிட்டையும் இந்த விஷயம் போயிடும். புரியுதா? இல்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு புரியுது. நான் விலகியே இருக்கேன். இந்தா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஜாக்கிரதை. அம்மா ஷேமா இருக்குமா எனக்கு? என்னடி இது? நானும் இதை எதிர்பார்க்கல. இப்படியா யார் இருக்காங்க என்னன்னு தெரியாம கால் பண்ணுவ? இல்லம்மா, யாருமே இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் பேசினேன். திடீர்னு வந்து நிக்கிறான். சரி விடு, நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது கொஞ்ச நாளைக்கு அடக்கி வாசி, அமைதியா இரு. புரியுதா? ஓகே, நான் கூடிய சீக்கிரம் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சரிம்மா. பொம்மி, சித்தார்த்துக்கு மறுபடியும் சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? இல்ல, அவரு நைட்டெல்லாம் வாந்தி எடுத்தாருல்ல, அதனால எதுவும் இன்னும் கொடுக்கல. இப்ப எந்திரிச்சிட்டானா இல்லையா? தெரியல. ரூம் பக்கம் போகவே ரொம்ப பயமா இருக்கு, அதான் போகல. இங்க பாரு பொம்மி, இப்படி ஒதுங்கி ஒதுங்கி நின்னா ஒதுங்கியே இருக்க வேண்டியதுதான். போய் ரூம்ல பாரு, என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு. திட்டுவாரோன்னு பயமா இருக்கு. அதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகுமா?
இங்க பாரு, நீ சித்தார்த்தை பார்த்து பயப்படுறத விட சித்தார்த்து உன்னை பார்த்து பயப்படணும். தப்பு பண்ணது அவன், நீ எதுக்கு பயப்படுற? ம்? இங்க பாரு, தண்ணி அடிச்சுட்டு வந்தா தலையெல்லாம் ரொம்ப வலிக்கும். அதுவும் அவன் புதுசா தண்ணி அடிச்சிருக்கான். அதனால லெமன் சால்ட் கலக்கி கொண்டு போய் கொடு. அதை குடிக்க சொல்லு, தலைவலி சரியாயிடும். புரியுதா? போ. ஆ, என்ன? இல்ல தண்ணி அடிச்சு தலைவலி வந்தா லெமன் சால்ட் குடிச்சா சரியாயிரும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சித்தார்த்துக்கிட்ட பேச சொன்னா மட்டும் அவ்வளவு பயப்படுற? இந்த கேள்வி மட்டும் நல்லா கேளு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தண்ணி அடிக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் ஒரு கேள்வி ஞானம் தான். ம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்பப்ப சொல்லுவாங்க, அப்படி தெரிஞ்சுக்கிட்டதுதான். சரி, நான் எடுத்துட்டு போறேன். ம். என்ன அதே ட்ரெஸ்ல இருக்க? தலலாம் செமையா வலிக்குது. என்னாச்சு நேத்து? முதல்ல இந்த ஜூஸை குடிங்க. ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து வைக்கிற? ஆ? நான் உனக்கு கேட்டனா? கொண்டு வந்தா என்ன தப்பு? ஒண்ணும் தேவையில்லை. ஓ, இதுக்கு மட்டும் தேவையில்ல. நீங்க குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்தா மாடிக்கு கூட்டிட்டு வந்து விடுறதுக்கு ஆள் வேணும். உங்க ஷூவை கழட்டி விடுறதுக்கு ஆள் வேணும். வாந்தி எடுத்தா தொடச்சு விடுறதுக்கும் ஆள் வேணும். ஆனா இப்ப வரக்கூடாதா? ஏய், என்ன சொல்ற? என்ன உளர்ற? நான் குடிச்சிட்டு வந்தனா? ஆமா, குடிச்சிட்டு வந்து நைட்டு பண்ண கூத்துக்கு எல்லாம் தான் இத நான் கொண்டு வந்தேன். அதான் குடிச்சிட்டு வந்தா தலை வலிக்குமாமே. அதான் ஜெகதீஷ் சாரு உங்களுக்கு இத கொடுக்க சொன்னாரு. நிஜமா பார்த்தா கோவப்பட வேண்டியது நான், நீங்க இல்ல. ஏய், நீ என்ன உளர்ற? நான் ஒன்னும் உளரல. நீங்க தான் நேத்து குடிச்சிட்டு வந்து ரொம்ப ரொம்ப உளர்னீங்க. பாரு, இங்க பாரு, பொய் சொல்லாத, வேணாம். நான் எதுக்கு போய் சொல்லணும்? அதுவும் உங்ககிட்ட போய். குடிச்சிட்டு வந்து நீங்க பண்ண கலாட்டாவுல ரம்யா நிச்சயதார்த்தமே நின்னு போச்சு. தெரியுமா? ஐயோ, ஏய், என்ன சொல்ற? ஆமா, பொண்ணுக்கு அண்ணனா பொறுப்பே இல்லாம இப்படி குடிச்சிட்டு வந்தா எப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தையே அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதுல நிச்சயம் வேறையான்னு கிளம்பி போயிட்டாங்க. நீங்க குடிச்சதுதான் மொத்தத்துக்கும் காரணம். அதுவும் குடிச்சதுக்கு காரணம் நான் தானே சொன்னீங்களாமே. நான் என்ன பண்ணேன்? நான் வந்து உங்களுக்கு ஊத்தி கொடுத்தேனா, இல்ல குடிக்க சொன்னேனா, இல்ல வாங்கிட்டு வந்து கலக்கிதான் கொடுத்தேனா? லேப்டாப்ல டீய கொட்டினதுனால நீங்க போய் குடிச்சேன்னு சொல்ல போறீங்களா? அப்படி குடிக்கிறதா இருந்தா எத்தனை வீட்ல
எத்தனை புருஷன் தினமும் குடிச்சிட்டு தான் வரணும். எத்தனையோ வீட்ல இப்படி அது இதுன்னு கை தவறி கொட்டதான் செய்யுது. அதுக்கு போய் குடிச்சிட்டு வரலாமா? குடிச்சிட்டு வரத நியாயப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் சொல்லுவீங்களா? நான் சுவீட்டை கொடுத்து எத்தனையோ தடவை சாப்பிட சொல்லியிருக்கேன். அப்போ உடம்பெல்லாம் கெட்டுறோன்னு சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ எதுக்கு சார் குடிச்சீங்க? இது என்ன உடம்புக்கு நல்லதா? இதுல வாந்தி வேற தாங்க முடியல. அதை எடுக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டு போனேன் தெரியுமா? இப்படிதான் அந்த கருமத்தை குடிக்கிறீங்களோ? ஐயோ! தாத்தா பாத்தாரா? இல்ல நான் குடிச்சிட்டு வந்ததை தாத்தா பாத்தாரா என்ன? தாத்தா மட்டும் இல்ல, சித்தப்பா சிதம்பரம் பார்த்தாங்க, உங்க சித்தி சிவகாமி பார்த்தாங்க, உங்க தங்கச்சி ரம்யா பார்த்தாங்க, உங்க பாட்டி பார்த்தாங்க, உங்க அத்தை வளர்மதி பார்த்தாங்க, உங்க தம்பி வினயும் பார்த்தாங்க, உங்க மாமா பையன் லோகேஷ் பார்த்தாங்க, உங்க பத்மநாப சாரு கூட பார்த்தாங்க. எங்க அம்மா பார்த்தாங்க, என் தம்பி பார்த்தான், இந்த வீட்டுக்கு சம்மந்தி ஆக போற சந்திராமாவும் பார்த்தாங்க, நட்ராஜன் சார் பார்த்தாங்க, இந்த வீட்டு மாப்பிள்ள நிவாசும் பார்த்தாரு. வேற யார் பேராவது விட்டு போச்சா? நானும் தான் பார்த்தேன். ஐயோ, என் மானமே போயிடுச்சே. அதெல்லாம் நேத்தே போயிருச்சு. சரி, இப்ப தாத்தா எங்க இருக்காரு? வேற எங்க இருப்பாரு? கீழே தான் இருக்காரு. ரொம்ப கோவமா வேற இருக்காரு. சரி, நான் போய் தாத்தாவை பார்த்து பேசிட்டு வரேன். இருங்க இருங்க, இங்க பாருங்க. முதல்ல இத குடிங்க, அப்பதான் தலைவலி சரியாகுமா. குடிங்க, உங்களுக்காக தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இனிமே சரியாயிடும். பொம்மி, நீ அப்படி பேசின? ரொம்ப தைரியமா பேசிட்ட. உண்மையிலேயே சூப்பர். வழக்கமா வேம்பு சாரு ரூம்குள்ள போனா ஏதாவது வாங்கி கட்டிக்கிட்டு தான் வருவ. இப்ப அப்படி எதுவுமே நடக்கலல்ல? நடந்துச்சு நடந்துச்சு. கோபத்தை நாம கூட்டிட்டு வந்திருக்கோம். வேலை செய்தான்னு பாப்போம். இப்படி ஆளாளுக்கு வருத்தமா உட்கார்ந்து இருக்கிறத விட அடுத்தது நாம என்ன பண்ணணும்னு யோசிப்போம். அது ஒண்ணு மட்டும்தான் இந்த பிரச்சனையிலிருந்து நாம வெளியே வரதுக்கான வழியை தரும். தாத்தா, தாத்தா, என்ன தாத்தா, என் மேல கோவமா? உங்க பேரனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் அப்படி பண்ணிருப்பேன்னு நீங்க நம்புறீங்களா தாத்தா? போதும்டா, போதும். நீ பண்ணதெல்லாம் போதும். பண்றதையெல்லாம் பண்ணிட்டு நான் பண்ணிருப்பேனான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதான் பண்ணிட்டியே. என்ன சித்தார்த், நான் உன்னை எவ்வளவு உயர்வா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? தாத்தா, இங்க பாருங்க தாத்தா, மத்தவங்க யாரு வேணா என்ன வேணா பேசிட்டு போகட்டும். ஆனா உண்மையாவே நான் அப்படி பண்ணுவேன்னு நீங்க நம்புறீங்களா? சத்தியமா நான் வேணும்னு பண்ணல தாத்தா. எப்படி அந்த தப்பு நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியல.
நான் வேணும்னு பண்ணலன்னு திரும்ப திரும்ப சொல்றேன். ஆனா இந்த கல்யாணம், நிச்சயதார்த்தம் இதெல்லாமே வேண்டாம் நினைச்சுதான்ப்பா நீ பண்ணிருக்க. சரி விடு, அத பத்தி இப்ப பேச வேண்டாம். இல்ல தாத்தா, நேத்திக்கு ஆபீஸ்ல பயங்கரமான பிரச்சனை. அதனாலதான் எம்டியோட பர்த்டே பார்ட்டிக்கு போனேன். ஆனா எங்க தப்பு நடந்தது, என்னாச்சுன்னு எனக்கு சத்தியமா புரியல தாத்தா. ஏதோ யாரோ மாத்தி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். தாத்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன நம்புங்க தாத்தா. பொம்மி சொன்னா ஆமா, இப்படி அண்ணனே வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்தா யார் தான் பொறுத்துட்டு போவான்? அவங்கள குத்தம் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. நம்ம மேலதான் தப்பு இருக்கு. சிவகாமி, நீ சும்மா இருக்கியா? இங்க பாருப்பா, இது நின்னு போனதுக்கு காரணம் எப்படி பார்த்தாலும் நீதான். இத நீதான்ப்பா சரி பண்ணணும். சரிங்க தாத்தா, நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். நான் போய் அவங்க கிட்ட பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கிறேன். ப்ளீஸ் என்ன நம்புங்க தாத்தா. ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க தாத்தா. ஹலோ ஹலோ சித்தார்த், கேக்குதா இல்லையா? சாரி ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க. என்னால ரம்யா கல்யாணம் பாதிச்சிருச்சுன்னு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு ஆண்டி. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. பரவாயில்ல சித்தார்த், அதெல்லாம் விடு. அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் பண்ணது தப்பு. உன் கூட வந்தாலே ஒரு பொண்ணு, அவ நடந்த விஷயத்த பூராவும் சொன்னா. நான் குடிச்சிட்டு வந்ததுக்கு காரணமே பொம்மின்னு சொல்லிதான் நீ குடிச்சியாமே. நான் இந்த டம்ளர் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். எடுத்துட்டேன், போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. இங்க பாரு, நடந்ததை தான் அவ சொல்லிருக்கா. உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஞாபகம் எதுவுமே இல்ல ஆண்டி. தெரியாம தப்பு நடந்துருச்சு. அது எப்படி நடந்ததுன்னு தான் எனக்கு புரியல. இங்க பாரு சித்தார்த், பொம்மி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவ அந்த குடும்பத்துக்கு மருமகளா வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த காலத்துல இந்த மாதிரி பொண்ணு அமையறது ரொம்ப கஷ்டம். அவ அருமை தெரியாம அவளை புண்படுத்தாதப்பா. அவதான் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம்னு நீ பழி போட்டு பேசினது மட்டும்தான் எனக்கு கோவம். ஒரு தடவை பார்த்த எனக்கே பொம்மியை இவ்ளோ புடிச்சு போச்சுன்னா அவ உனக்கு வாழ்க்கை பூராவும் கூட வர போறா. அதனால அவளை தட்டி கொடுத்து கொண்டு வந்தா பெரிய இடத்துக்கு வருவாப்பா. ஆண்டி புரியுது புரியுது, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் வச்சிடுறேன். ஆண்டி 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 ஒரு நிமிஷம். ஏன், என்னாச்சு? இல்ல ஆண்டி, நான் பேசின ரம்யாவோட நிச்சயதார்த்த விஷயமா அதை சொல்லணும்னு நானே நினைச்சேன். இங்க பாரு சித்தார்த், இது சம்பந்தமா நீ போன்ல பேசினது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா இதுவே நீ நேர்ல வந்திருந்தா இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரிங்க ஆண்டி.
நான் வரேன் வரேன். அப்புறம் நீ மட்டும் வந்தா பத்தாது. ஆண்டி வேற யாரும் வரணும்? ஓ, தாத்தா பாட்டியா? பொம்மி கூட ஜோடியா வரணும்.